மஇகவின் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இணைவதற்கான விண்ணப்பத்திற்கு பரிகாத்தான் நேஷனல் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளதாக முன்னாள் பிரதமரும் பரிகாத்தான் நேஷனல் முன்னாள் தலைவருமான தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் உறுதிப்படுத்தினார். மஇகவை பரிகாத்தான் கூட்டணியில் ஏற்றுக்கொள்ளும் முடிவு கடந்த ஆண்டிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது இறுதி தீர்மானம் எடுக்கப்படுவது கட்சியின் தலைமைத்துவத்தின் கைகளில்தான் இருப்பதாகவும் அவர் கூறினார். மஇக விண்ணப்பித்துள்ளது என்பது ரகசியம் அல்ல. அதை பற்றி நாங்கள் பரிசீலித்தோம். கடந்த ஆண்டிலேயே மஇகவை ஏற்க முடிவு செய்துவிட்டோம் என்று நேற்று ஒரு பேட்டியில் முஹிதீன் தெரிவித்துள்ளார். ஜனவரி 1ஆம் தேதி முதல் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகிய முஹிதீன் மஇகவின் அரசியல் பாதையும் எப்போதும் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கும் முழு அதிகாரம் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் விக்னேஸ்வரனும் துணைத் தலைவர் சரவணனும் தன்னை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பரிகாத்தானின் எதிர்பார்ப்புகளை அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளதாகவும் முஹிதீன் கூறினார். மஇக இணைந்தால் இந்திய சமூகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் புதிய மாற்றம் ஏற்படும் என்றும் வாக்காளர்களுக்கு அதிகமான தேர்வுகள் கிடைக்கும் என்றும் முஹிதீன் குறிப்பிட்டார். மஇக தங்களுடன் சேர்ந்தால் இந்திய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் பரிகாத்தான் நேஷனலின் கீழோ அல்லது அதன் அணியில் இருப்பது போல் ஆகும். இந்திய வாக்காளர்களுக்கு தங்களது அரசியல் தேர்வை முடிவு செய்யும் உரிமையும் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் மஇகவின் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டது. மஇக இணைப்பு பரிகாத்தான் நேஷனலின் தேர்தல் எந்திரத்தை வலுப்படுத்தி நகர்ப்புறங்களில் குறிப்பாக இந்திய வாக்காளர்கள் மத்தியில் ஆதரவை அதிகரிக்கும் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. ஆனால் பரிகாத்தான் நேஷனலின் கூட்டணி கட்சியான மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP மஇக இன்னும் பரிசான் நேஷனல் கூட்டணியில் உள்ளதால் அதன் சேர்க்கையை ஒத்திவைக்க வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மஇக பரிசான் நேஷனலில் இருந்து விலகும் விவகாரம் கடந்த சில காலமாக பேசப்பட்டு வருகிறது. கடந்த நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற கட்சியின் 79வது பேராளர் மாநாட்டில் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை மீண்டும் பரிசீலிக்க தலைமைத்துவத்திற்கு அதிகாரம் வழங்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அம்னோ தலைவர்கள் இந்த ஊகங்களை தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் டர்சரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் மஇகவிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பெறப்படவில்லை என்றும் அந்த கட்சி இன்னும் பரிசான் நேஷனலின் ஒரு பகுதியாகவே இருப்பதாகவும் நேற்று இரவு தெரிவித்தார். அம்னோ DAP உடனான அரசியல் கூட்டணியை தொடரும் வரையில் மலாய் கட்சிகளை ஒன்றிணைக்கும் மகா கூட்டணி உருவாகாது என்று பெர்சாத்து கட்சியின் தலைவர் முஹிதீன் யாசின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி முன்வைத்த யோசனை குறித்து கருத்து தெரிவித்த முஹிதீன் அனைத்து மலாய் கட்சிகளையும் அம்னோ தலைமையின் கீழ் இணைப்பதே நோக்கமாக இருந்தால் தற்போதைய அரசியல் சூழலில் அது சாத்தியம் இல்லை என்று கூறினார். இதனை தாங்கள் ஏற்க முடியாது அல்லது அமாட் ஜாகித் ஹமீடி இப்போது பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இருந்து விலக தயாராக இருக்கிறாரா என்று நேற்று ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் கேள்வி எழுப்பினார். ஒரு காலத்தில் கடும் அரசியல் எதிரிகளாக இருந்த அம்னோவும் DAPயும் தற்போது பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசில் கூட்டாளிகளாக உள்ளன. பல மாநில தேர்தல்கள் மற்றும் இடைத்தேர்தல்களிலும் இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. அம்னோ தங்களை DAP என விமர்சிப்பதை மறுத்து வருகிறது. கட்சியின் துணைத் தலைவர் முகமது ஹசான் DAP உடனான உறவு வெறும் ஆட்சி ஏற்பாட்டுக்கான கூட்டாண்மை மட்டுமே என அண்மையில் விளக்கமளித்தார். இந்த மாத தொடக்கத்தில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகிய முஹிதீன் யாசின் புதிய கூட்டணியில் சேர்வது குறித்து பரிகாத்தானுக்குள் இதுவரை எந்த விவாதமும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். பரிகாத்தானுக்குள் எந்த குழுவுடன் இணைவது என்ற விவகாரம் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் கூட்டணிக்கு வெளியே உள்ள கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவது தொடர்பான எந்த முடிவாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து விவாதித்து ஒருமித்த முடிவை எடுக்க வேண்டும் என்றும் இதுவரை அப்படி எதுவும் இல்லை என்றும் முஹிதீன் கூறினார். அமாட் ஜாகித் ஹமீடியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு அவர் தனது நோக்கத்தை தெளிவுபடுத்தினால் சந்திப்பு சாத்தியம் என்று முஹிதீன் தெரிவித்தார். சந்திப்புகள் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் முதலில் அவர் கூறியதன் உண்மையான பொருள் என்ன என்பதை தாம் தெரிந்து கொள்ள விரும்புவதாக முஹிதீன் கேட்டுக்கொண்டார். DAP தொடர்புடைய எந்த பேச்சுவார்த்தைக்கும் தெளிவான விளக்கமும் நோக்கமும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் நோக்கம் அரசியல் ஒத்துழைப்பு என்பதை குறித்து தெளிவாக விளக்கப்பட வேண்டும்.
டிஏபி போன்ற கட்சியுடன் உடன்பாடு செய்வதை தாம் எளிதில் ஏற்க மாட்டேன் என்று முகைதீன் கூறினார். கடந்த வாரம் நடைபெற்ற அம்னோவின் 2025 பேராளர் மாநாட்டில் மலாய் முஸ்லிம் கட்சிகளை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் மகா கூட்டணி யோசனையை அமான் ஜாஹித் ஹமீடி முன்வைத்தார். இந்த யோசனை ஒற்றுமை அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்றும், ஆரம்பத்தில் இது அதிகாரப்பூர்வமற்ற ஒத்துழைப்பாக இருக்கும் என்றும், கட்சிகள் கலைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் உத்துசான் மலேசியா செய்தித்தாளுக்கு பேட்டியளித்த பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் இத்ரிஸ் அமாட், டிஏபி இடம்பெறாத பட்சத்தில் மட்டுமே மகா கூட்டணி யோசனையில் பாஸ் கட்சி இணையம் என தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.